மக்களே, இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை இருக்கு. இதுதான் சரியான வேட்டை. இன்னைக்கு வேட்டைக்கா மாட்டிக்கிட்டான், வச்சு அவனை துண்டு உண்டா வெட்டி சமைச்சு சாப்பிட்றோம். அதான் இன்னைக்கு இந்த கத்தியை ரொம்ப ஷார்ப்பாக நம்ம பண்ணுறோம். ஏடா ஷார்ப்பாக தீட்டுறோம். ஷார்ப்பாக தீட்டுட்டு கழிச்சு பார்க்கலாம். அழகா இருக்கா ரெண்டு பார்க்க ஏட்டா. ஓகே, அப்படி நம்ம இங்க திருப்புங்க மக்களே. நிக்கல உன்னதான் இன்னைக்கு நம்ம அப்படி அழகா சமைச்சு சாப்பிட்றோம். இன்னும் 2 இன்னைக்கு அப்படியே வறுவழிச்சு தோற மாதிரி வச்சு சாப்பிட்றோம். இவனை குழம்பு வச்சு சாப்பிட்றோம். இந்த மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். குழம்புக்கு முள் இருக்கும், ஆனால் நம்ம இந்த முள்ளெல்லாம் கவனமாக எடுத்து சாப்பிட்டா பயங்கர டேஸ்டான மீன், உடம்புக்கு நல்ல ஹெல்த்தான மீன். இவனை சொல்ல தேவையே கிடையாது. இவன் இந்த மீன் வந்து உடம்புல அப்படி ஒரு சத்தான மீன். நம்ம சாப்பிட்டா அப்படி ஒரு வெளமா இருக்கு இந்த மீன். உங்க மக்கள் இப்ப கட் பண்றோம். ஓகே, எப்படி கட் பண்ணணும் நல்லா பாருங்க. நம்ம முதல்ல தண்ணி ஊத்திக்கலாம். முதல்ல இவனும் நல்லா குளிப்பாட்டுறேன். எதையா நல்லா குளிப்பாட்டி அதை போல இன்னும் குளிப்பாட்டுறேன். முதல்ல நல்லா சுத்தமா குளிப்பாட்டி முதல்ல இவனை என்ன இருக்குல்ல நல்லா கவனமா பாருங்க. இந்த மீன்ல வெட்டுறதெல்லாம் கவனமா அழகா வெட்டான். இதை முதல்ல நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். சரியா, இந்த ரெக்க நம்மளுக்கு இது வராது, இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். சரியா, இது வெட்டாச்சுல என்ன இருக்குல்ல, இந்த இதுதான் இந்த இந்த இருக்குல்ல, இந்த நெய்யை உருக்கி இந்த கண நோய் உள்ள ஆளுக்கு இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. வருதா, இது இனி என்ன செய்யறோம் நம்ம பாருங்க, வயிற்றுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கான் பாருங்க. குட்டி பாவம் பாருங்க, வயிற்றுக்குள்ள குட்டி இருக்கான். தெரியுதா, நம்ம வலையில மாட்டி சிக்கிக்கிட்டான். நம்மளுக்கு தெரியாது வயிற்றுல குட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. கடவுள் இவனுக்குள்ள தான் விதி வச்சிருக்கு. என்ன செய்ய, 2 குட்டி இருக்காம தெரியுங்க. 2 குட்டி. இதை எப்படி நல்லா பெருசா கட் பண்ணும். ஆமா, இதை நம்ம கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இது நம்ம அவிக்கணும். அணில போட்டு மஞ்சள் போட்டு தேங்காய் ஊற்றி நல்லா அவிச்சு கொஞ்சம் அதெல்லாம் அவிச்சு எடுத்துட்டு அதன் பிறகு தோலை நம்ம அதெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. அதெல்லாம் காட்டுறோம். இதை நல்லா கட் பண்ணிடுவோம். நம்ம இது வீடியோ எங்க எடுக்கணும், இது கத்தார். சரியா, கத்தார் மீனவன். நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா மகனே, இப்போ 2 வேட்டைக்காரனை வெட்டியாச்சு. சரிதா, இன்னும் வெட்டி துணுண்டா ஆக்கியாச்சு. இவனுல பாவம் இந்த குட்டியெல்லாம் கிடக்கு வயிற்றுக்குள்ள. சரிதா, 2 மீன்லையும் எல்லாம். இப்போ நம்ம என்ன வெட்டுறோம்னா, இவனை அந்த குட்டி குட்டியை எடுத்திய துப்புவாளைய அந்த குட்டி எடுத்து காணில நம்ம அவனால வெட்டி முடிச்சது. 2 மீனையும் வெட்டி துண்டு ஆக்கியாச்சு. பாருங்க மக்களே, இந்த குட்டி 2 மீன்லையும் குட்டி 2 குட்டி பாவம் பார்த்துருங்க. இன்னும் கிடக்கு, இன்னும் குட்டி கிடக்கு. நம்ம இனி இந்த படப்படி முடிஞ்சாச்சு. இவனை வெட்டுறான். தெரியுதா, இவனை நல்லா வெட்டி. இந்த மீன் வந்து பயங்கர டேஸ்டாக இருக்கும். ஆனால் மீனில் முள் இருக்கும். அதை நம்ம கவனமாக சாப்பிட்டா பயங்கர சத்து உள்ள மீன் இது. நம்ம இவனை என்ன செய்கிறோம், தலையை வெட்டி அப்புறப்படுத்துகிறோம். நல்லா பாருங்க மக்கள், இந்த மீன் எப்படி வெட்டுற மாடுது பாருங்க. நம்ம இந்த மீனை
என்ன செய்யணும்னா அது குடலை அப்புறம் எடுத்துக்கணும். இந்த மீன் நம்ம எப்போ சரிச்சு வெட்ட அப்படி நேரம் வெட்டக்கூடாது. இந்த முள் பகுதி வந்து நம்ம இப்படி சரிச்சு விட்டுச்சுன்னா முள் எடுக்க ஈஸியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக வெட்டக்கூடாது. சின்னதாக வெட்டினா முள் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பெரிய துண்டா வெட்டு தான் இந்த முள் எடுக்க ஈஸியாக இருக்கும். ரெடியா மக்களே? வெட்டுறோம் பாருங்க. சரிச்சு இந்த அளவு ஒரு சரி, அப்புறம் இந்த அளவு ஒரு சரி, அப்புறம் இந்த அளவு ஒரு சரி. இப்படி எடுத்தா நம்மளுக்கு மீன் முள் எடுக்க ஈஸியா உங்களுக்கு அழகா வரும். நல்லா கட் பண்றோம். இதை சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கணும். சாப்பிட்ட அனுபவங்களும் தெரியும். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அவங்களுக்கு தெரியும். வேறா இப்படி வெட்டுறோம். ஃப்ரெஷ் மீன். இப்போதான் ஒரு போட்டில் மீன் கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்டு போட்டு தான் தெரிஞ்சவங்க தான். அதில் போனோன்னு அந்த மீன் கேட்டேன். உடனே எடுத்து வந்தாங்க அவங்க. நாங்கள் மீன் சாப்பிட்டு மக்களே கடல் தான் போகிறோம். ஆனால் நாங்கள் மீன் சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. சரிதா கரையை தான் இருக்கோம். நாங்கள் பாருங்க மக்களே, எங்கள் வீட்டில் செல்ல பிராணி இதை தான் நாங்கள் செல்ல பிராணியாக நல்லா செல்ல பிராணியாக நாங்கள் வளர்க்கோம். இவனுக்கு இப்போ ஒரு துண்டு மீன் கொடுக்க அவன் அழுதுட்டு நடக்கான். மக்களே இந்த மீனை இப்போ நம்ம நல்லா சுத்தமாக படுத்திக்கிடுவோம். கேட்டீங்களா? நல்லா நம்ம தண்ணியில் கழுவணும். ரொம்ப தண்ணியில் கழுவணும் தான். அப்போ நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துரும். இந்த மீன் நம்ம என்ன செய்வோம்னா அவிச்சிட்டு இந்த துவால் இருக்குல்ல, இந்த துவால் நல்லா எடுத்துடலாம். எடுத்துக்கிட்டு மீனை உருத்தி நீங்கள் பாருங்க. நான் உங்களுக்கு அதுக்கு பிறகு காட்டுறேன், இந்த வீடியோ காட்டுறேன். நீங்கள் பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் போடுறோம். மஞ்சள் போட்டு கேமரா கொண்டு காட்டுறோம். சரியா? மஞ்சள் தூள் போடுறோம். லைட்டாக மஞ்சள் போட்டால் நம்ம இது அப்புறம் தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் அரவாசி உப்பு போட்டுக்கிடலாம். நம்ம அதுக்கப்புறம் திரும்ப நம்ம திரும்ப வேறு சமைக்கும் போது இந்த மீனை உறுத்தி திரும்ப நம்ம வறுக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவைக்கு போடணும். இப்போ வந்து தேவைக்கு கொஞ்சம் அரை உப்பு போட்டுக்கணும். சரியா? உப்பு காணும் நினைக்கிறேன். இப்போ உப்பு வரைக்கும் நம்ம இதை நல்லா அழைச்சி விட்டுக்கலாம். முதல்ல பற்ற வச்சுக்கலாம். மகளே இப்போ நீங்க இது கொஞ்சம் அரையாம தான் இருக்கிறதா செய்யுங்க. சுத்தம் இல்லாம. ஏன்னா இங்க நிறைய பேர் மக்கள் வந்து சமைக்க கிடையாது. இப்போ நாங்கள் நிறைய இருக்கோம். 10-30 பேர் இதுக்கு சமையல் பண்றாரு. அதனால அப்படி இருக்கேன் செய்ய பெருசாக கண்டுட்டாங்க. ஆனா நாங்கள் சுத்தமாக தான் நாங்கள் சமையல் பண்ணுவோம். சரியா? ஓகே மகளே, இப்போ நம்ம அந்த மீன் குழம்புக்கு ஒரு துப்பல் எட்டணும்ல, அதுக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கணும்? முதல்ல தேங்காவை அரைக்கணும். தேங்காய்னா நம்ம உள்ள இந்த தேங்காய் வந்து நம்ம ஊரில் இந்த பச்சை தேங்காய் கிடையாது. இந்த தேங்காய் வந்து திருவி மிஷினில் அரைச்சி இப்படி காய வச்சு வரும், உணங்கி வரும். நம்ம இதை நல்லா முதல்ல பட்டு போல அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு அரைக்கலாம். ஓகே? காட்டுறோம் பாருங்க. பட்டுப்புழு ஆகிட்டு பார்த்தீங்களா? அந்த கண்பட்டியா
இப்போ நம்ம இந்த தேங்காய் பவுடர் ஆக்கியாச்சு. வா தம்பி காணி. இப்போ நம்ம பவுடர் ஆக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம வீட்டிலலாம் சின்ன வெங்காயம் தான் போடுவோம். இங்கே வாங்கினா பயங்கர ரேட்டு தெரியுதா? அதை வாங்கி நம்ம சமையல் பார்க்குறோம், வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது. அதனால இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கிடுவோம். சரிங்களா? நம்ம தேவையான வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி மோட்டர் தட்டி விட்டா தண்ணி ஆட்டுப்படியாக வரும். எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிங்க பார்த்து புகாரி சக்கில் ஊற்றுக்கலாம். அது கிட்ட வந்து மோட்டரு போட்டு நம்ம பார்த்து அப்படியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி போட்டு நல்ல மையா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா கிச்சன் தான் அப்படி இருக்கேன். எங்கள் ரூமை பார்த்தீங்களா என்ன அழகா நீட்டாக சூப்பராக வச்சுருக்கேன். தம்பி சுற்றி காட்டுப்பா, சுற்றி காட்டு. அதில் டிவி கட்டிலாம் பாருங்க, எல்லாம் அப்படி ப்ராஃபிட்டாக நீட்டாக இருக்குங்களா? சரிங்களா? நல்ல அளவு பால் போல நம்ம அரைச்சாச்சு. இனி நம்ம கொண்டு போய் மீன் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்றோம். இதுதான் எங்களுடைய வெளிநாடு வாழும் மக்களுடைய சமையலை பார்த்துடுங்க. எப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், என்னெல்லாம் சமைக்கோம், எப்படிலாம் பண்ணுறோம் பார்த்துடுங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து சுத்தமாக எடுத்து எல்லாம் வெட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு மீன் குழம்புக்கு அந்த துப்போட வெட்டினோம்ல, அந்த மீனுக்கு தேவையான சமையலுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 5 பூடு ரெடிங்களா, இதெல்லாம் போட்டு நம்ம சமையல் பண்ணுறோம். வாங்க முறை. இப்போ நம்ம வந்து வெந்தயத்தையும் கடுகும் இப்போ சேர்த்துக்கலாம். இதில் நல்லா போட்டுட்டான். வெங்காயத்தை போடுறாங்க. இதுவரை நம்ம இந்த பூண்டையும் போடணும். வதக்கி விட்டுருவோம். நம்ம வெளிநாட்டில் எல்லாருமே இப்படிதான் இந்த முறையில் தான் நாங்கள் சமையல் பண்ணுவோம். கேட்டீங்களா? இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம இப்படி வசதிக்கு சமையல் பண்ண மாட்டோம். வீட்டில் அம்மா மறு எனக்கு மிளகெல்லாம் அரைச்சி தேங்காய் மிளகு அரைச்சி அப்படி கை கூட்டி வச்சுருவாங்க. இங்கே எல்லாருமே தாளிக்கு தான் செய்யறாங்க. தாளிச்சு நான் கறி வைக்கும். கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, இன்னைக்கு தான் நல்லா ஒரு கருவேப்பிலை வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்க, இதை போட்டு நல்லா இதை போட்டு நல்லா நம்ம வசக்கிக்கலாம். தக்காளி இருக்குல்ல, தக்காளியை போட்டு வசக்கிக்கலாம். தக்காளி நான் ஒரு சிறிய 3 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த மசாலா வந்து நாங்க ஊர்ல இருந்து பிரிச்சு கொண்டு வருவோம். இந்த மசாலா வந்து நாங்க டேஸ்ட் செய்யாது. மசாலா போட்டா கறியோட இது இல்லையா, அதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து மசாலா கொண்டு வர நம்மளுக்கு லாபம் வேற. மொத்தம் நல்ல நம்ம வீட்டுல வைக்கிற சமையல் மாதிரி நம்மளுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மசாலா இதுலயே வந்து மல்லி, ஜீரகம், நல்ல மிளகு, மஞ்சள் எல்லாமே இதுல சேர்ந்து கேட்டீங்களா. அதனால நம்ம இதுல வந்து ஒரு 3.5 கரண்டி மட்டும் இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரியா? இன்னும் போடத்துல இங்க பாருங்க. இப்போ நல்லா வதங்கி வச்சு இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம்.
3 தான். இந்த நம்ம இதை நல்லா வதக்கிடுவோம் கேட்டீங்களா, நல்லா பொரிய வதக்கிட்டு அப்புறம் இந்த புளி, இந்த புளி நம்ம ஏற்கனவே நனைய போட்டு, இந்த புளி வந்து நல்ல நல்ல கல் போல இருக்கும், ரஃப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே முதல்ல தண்ணீர் நனைய போட்டால் கொஞ்சம் புளி கரைக்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். நான் எப்பவும் புளி நனைய வச்சுக்கணும், கை லேசாக கொஞ்சம் கழுவிடுவோம். அப்புறம் நல்லா இதை கரன்னு நல்லா கரைஞ்சி பொஞ்சி ஊற்றினாதான் நம்ம டேஸ்ட். இங்குள்ள புளியும் அந்த டேஸ்ட். நம்ம ஊரில் இருந்து புளி வந்தால் பயங்கர ருசியாக இருக்கும். பார்த்துங்க, அதை எங்கே லாஞ்சிலேருந்து ஒரு அண்ணன் இடிச்ச அண்ணன் ஒரு அண்ணன் ஊரில் இல்லையா, அவர்கிட்ட வரத்தில் ஒரு 5-6 கிலோ கொண்டு வர சொல்கிறோம். என்ன சொல்கிறப்பா, அது தேங்காய் நம்ம அரைச்சி வச்சோம்ல, அப்படி பால் போல அரைச்சி வச்சு பார்த்துருக்கு. சரியா, இதை நம்ம அதில் ஊற்றலாம். நம்ம இதில் நம்ம இதை கழுவி உள்ள கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மகளே, நான் மீனை அவசரமாக மீனை போட்டுட்டேன் பார்த்துருங்க. கேமராமேன் ரொம்ப தண்ணியிலேருந்து தண்ணி கிணத்துக்கு போயிட்டா பார்த்துருங்க. மீன் போட்டப்பறம் தெரியல கேமரா எடுக்கிறேன் கிட்டவா. இப்போ நம்ம இந்த மீனை போட்டாச்சு கேட்டிங்களா, இந்த மீன் அப்படி போட்டால் நல்லா எடுக்கணும் கேட்டிங்களா, நல்லா சூப்பர் மீன். இப்போ நம்ம கொதிக்குது, கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறோம் ஃபினிஷ் அப்படி இருக்கு சரிங்களா. இப்போ அதுக்கு நம்ம வீட்டிலலாம் உடனே இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுருவாங்க. நாங்கள் வந்து உப்பு போட மாட்டோம். கறி எனக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போட்டுட்டு அந்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் ஆஃப் பண்ணுவோம். அப்போ இந்த மனம் இது அதிலே இருக்கு. அடுத்தது இந்த பாருங்க, நம்ம ஸ்ராவடினோம்ல அது போட்டு முடிஞ்சாச்சு. இப்போ இது என்ன செய்யறோம்னா, இதை நம்ம தோல்லாம் எடுத்து நம்ம வந்து மீனை புடிஞ்சு எடுக்க போறோம். அப்போ இது வேலையை நம்ம பார்க்க போறோம். சரி மகளே, இப்போ நம்ம இந்த ஸ்ரா எடுத்து அவிச்சுனால இப்போ நல்லா நம்ம இந்த தோலை பக்குவமாக எடுத்து அப்படியே தோல்லாம் எடுத்துரும் கிடைக்கல, தோல் எடுத்து வச்சிடும். சரியா, ஆனா சும்மா தோல் மீன் ரொம்ப ஆற விடக்கூடாது. ஆறுனா இந்த தோல் வந்து உடனே வராது. ஆனால் என்ன செய்வோம், சூட்டோட தான் எடுக்கும். ஆறிட்டு என்ன வைக்கல இப்படி எடுத்து போட வேண்டியதான். முள் ஏரியா பார்த்துருங்க, இந்த நடு முள் மட்டும்தான், இந்த மீன்ல நடு முள் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா. நம்ம தேவைங்க போட்டுற வேண்டியது போட்டுப்போம் எடுக்கும். அதுக்கு போய் நம்ம கை வாஷ் பண்ணிடுறோம் வீட்டில் வைக்கல. அப்போ அந்த மீன் ஒட்டாது, நம்மளுக்கு அந்த தோல் வந்து ஒட்டாது கையில், இல்லைன்னா ஒட்டி ஒட்டி வரும் கையில். அப்படியே அல்வா துண்டு போல சூடு கையில. ஓ மகளே, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ பண்றோம். அப்படி இப்படி இருக்காங்க செய்யும், சில தவறுகள் இருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க. கமெண்ட்ல பண்ணுங்க, நீங்க பண்ணது எப்படி, நீங்க நல்லதுன்னு சொல்லுங்க, தவறைன்னு சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிடுவோம் கேட்டீங்களா. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டையும் நீங்க அனுப்புங்க. சரியா, அப்பதான் எங்களுக்கு தெரியும். நான் பொதுவா சமையல் எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு லவ் பண்ணி பண்ணுவேன். எங்கள் வீட்லேயும் நான் சமையல் பண்ணுவேன். என் ஒய்ஃபுக்கு நான் ஏன் சமையல் பண்ணுறேன் நல்லா பிடிக்கும். அதனால் என் வீட்லேயும் அடிக்கடி சமைச்சு கொடுப்பேன். நான் வீட்டில் மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். அம்மா இந்த முன்னாடி இருக்கிறது சமையல் பண்ணி கொடுக்குறான்னு செய்வேன். அதனால் எங்கள் வீட்டில் போனாலே நான் முக்கால்வாசி இல்லை, சில நேரம் கிடைக்கிச்சுல சின்ன சின்ன சமையல் பண்ணி கொடுத்தான்னு செய்வேன் வீட்டில்.
கூடுதலாக என் ஒய்ஃபுக்கு என்ன சமையல் பிடிக்குன்னா அந்த புளி மிளகு வச்சு கேட்பான். அது வச்சு கொடுத்தா செம்ம அறியும் பார்த்துங்க, நல்லா சாப்பிடுவாங்க வீட்டில் தான். அந்த புளி மிளகு மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம இன்னொரு நாள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பண்ணுறேன். புளி மிளகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வைப்பாங்க, நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம். சரிதா? நம்ம செய்கிற முறையும் நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட் அடித்தா போதும். இப்போ இதில் நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்ரா வறுவல் அந்த தோரம் வைக்கிறதுக்கு எப்படி வைக்கன்னா என்ன பாரு, இதில் நம்ம பச்சை மிளகா, இந்த வெள்ளை பூடு 2 பூடு எடுத்துருக்கேன். 2 பூடு பிறகு 10 பச்சை மிளகா. இங்கே பச்சை மிளகாய் எரிப்பிரிக்காது கேட்டிங்களா, அதனால் வந்து 10 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். மற்றபடி பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், இது அளவு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இதில் அப்புறம் நம்ம வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் இதில் எத்தனை வெங்காயம்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி அரைக்காண்டா அதை வெட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம். அப்புறம் பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன். இதில் தேவையும் நம்ம இந்த தேங்காய் வெள்ளை சொன்னோம்ல மக்களே, அந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்போ நம்ம இதை பட்டு போல் அடிக்கிறோம். இந்த இதை டைம் ஆகிட்டு வேற, வயிறு வேற பசிக்கு மக்கள். வயிறு பசி அப்படியே எரிக்கி. இப்போ இதை தட்டுறோம். ஓகே, இது நம்ம ரொம்ப பட்டு பழிக்க கூடாது, கொஞ்சம் தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது. இதுல இது நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். தம்பி கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துருவா. மஞ்சள் பொடி இப்போதான் எடுத்து வந்துருக்கேன். நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம், கொஞ்சம் தேவையான மஞ்சள். இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க மஞ்சள் பொடி அதெல்லாம் போடணும். 100 போக விட்டு இருக்கா. நம்ம தேவைன்னா அங்கே வசதிக்கு நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். இங்கே வந்து போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? இது கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சட்டி வேற நடுக்க உயிர்த்து இருக்கிற. சரி, கடுகு போட்டு கடுகு முதல்ல காஞ்ச வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச வத்தல் நறுக்குன்னு இருக்கேன். நறுக்குன்னு சமைக்க காஞ்ச வத்தல் இருக்கு. இந்த காஞ்ச வத்தல் நம்ம கடுகு டம்மு நல்லா அப்படியே தெரிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு கட்ட வரணும் வசக்கலாம். சரியா? நல்லா ஆஞ்சு அது நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், தேவைக்குன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். என்ன உளுப்போ நல்லா வதங்க, நல்லா வதங்க. மாஸ்டர் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. சமையல் என்னைக்குமே நம்ம நல்ல இஷ்டப்பட்டு சமைக்கணும். அதான் சமையல். நல்ல ஒரு சமையல்காரன் எப்போதுமே மற்றவங்க அந்த சாப்பிட்ற ருசி சாப்பிட்ற நல்லா விருப்பப்படுவோம். அப்போதான் மற்றவங்க நல்லா நம்ம அந்த டேஸ்ட்டு சாப்பிட முடியும். ஏதோ ஒன்று பேசுகிறேன், எனக்கு தெரியல. இதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம், இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. சரி மக்களே, இப்போ நம்ம ஓரளவுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. கிட்ட வா காட்டு, வதங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி நறுக்குன இஞ்சியும் நறுக்குன பச்சை மிளகாயும் போடுறோம். அது என்னன்னு சொல்ல, நறுக்குன பச்சை மிளகா. நம்ம தாத்தா மாதிரி. நறுக்குன இஞ்சி, மகளா இன்னும் நம்ம என்ன சொன்னோம், ஒரு கொத்து கருவேப்பிலை இப்படியே எடுத்து போடுறோம். கருவேப்பிலை நல்ல நன்மை உள்ளது, நல்லா சாப்பிடுங்க. கருவேப்பிலை கண் பார்வை தெரியும், ரத்த ஓட்டம் சுத்தப்படுத்தும், முடி நல்லா கருப்புமையாக வரும். சென்னையில் சொல்லுவாங்க, சென்னையில் இது வந்து பேர் சொல்லுவாங்க சுறா புட்டுன்னு சொல்லுவாங்க. சுறா புட்டு தான் இப்போ நம்ம செய்கிறோம். இது வந்து மசாலா இருக்கு போடலாம். நம்ம ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்ராவை நம்ம இதை போடுறோம். ஸ்ராவை நம்ம தேவை பெருங்கு போட்டு, நம்மளுக்கு தேவைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து சீரகம் சேர்ப்போம். நம்ம தேவைக்கு உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். சீரகம் நம்ம தேவைக்கு கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம். வந்து நல்ல வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கணும் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ நல்லா கழுவியாச்சு. கடைசியில் ஃபினிஷ் ஆட்டு நம்ம மல்லி இலை போடுறோம். நம்ம மல்லி இலை போட்டு இறக்குறோம். சூடு மக்களுக்கு நல்லா நைஸா நல்லா வெட்டி அப்படி போட்டு ஒரு கிண்டி அப்படி போட்டால் சூப்பராக இருக்கு. இது நம்ம இப்போ கொஞ்ச நேரம் இதை போட்டுட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் கிண்டி விடுவோம். இதை காட்டு.
தம்பி ரொம்ப சாப்பிட்றது டேஸ்ட் வரணும் சரியா? அண்ணன் எப்படி வச்சுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் வரணும், எப்படி நல்லா இருக்குதா உண்மையை சொல்லணும் சரியா? பாருங்களே எப்படி நீங்க தம்பி சாப்பிட்டு பாரு எப்படின்னு சொன்ன. சூடா இருக்கா? சூடா இருக்கியா? சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு அண்ணே? அருமையா இருக்குண்ணே. நல்லா இருக்கியா? ஆமா. ஓகே. இது நம்ம ரூம்ல தூக்கிட்டு இருக்காங்க, இவன் அவங்களோட போய் நம்ம சாப்பிட சொல்லிட்டு அவங்க எப்படி என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம் சரி? அவங்க என்ன சாப்பிட்டு என்ன சொல்றாங்க அது நம்ம கேட்போம். இப்போ முடிஞ்சாச்சு நம்ம சமையல். இனி இதை வச்சுட்டு நம்ம என்ன கிழமை குளிக்கும், இது இறக்கிட்டு குளிச்சுட்டு ஒரு சாப்பாடை போடுறோம், ஒரு தூக்கத்தை போடுறோம். எங்க ரூம்ல 2 பேரும் சாப்பிட்டு போயாச்சு. நான் குளிச்சுட்டு வந்தேன், குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடு வைக்கேன். 2 பேர்ட்டும் கேட்டாச்சு சாப்பாடு எப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு ஆளு அவங்களே கேட்டு பார்க்கணும் எப்படி அடி பொலியா துப்புவாழ குழம்பு. அடிப்பொலியான இன்னைக்கு மக ஒரு பொடி பிடிச்சிடாண்டே அன்னைக்கு. அப்புறம் ஏன் ஐட்டம் இவனதான் இந்த வச்சு தீக்கிறோம். நீ சாப்பிடணும் வச்சுக்கலாம். சாப்பிடுங்க. துப்பால குழம்பு வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. மற்றபடி இது துவரம் சொல்ல நாங்கள் மறுபடியும் சொல்லுவோம். நல்லா நல்லா டேஸ்டா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு பார்த்துங்க. இது ரூம்ல அண்ணன் இருக்காது, நம்ம அண்ணன் கேட்போம் எப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சொல்லுங்க எப்படி இருக்கு? உண்மை நல்லா அருமையா வந்திருக்கு, அருமையா பண்ணிருக்கேன், சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்ட். வேற சொல்லுங்க, இந்த வறுவல் மாசம் சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்தா அந்த டேஸ்ட் என்னன்னு வாங்க நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. ஹாய், நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடுறோம், அதுக்கு லைக் பண்ணுங்க, இதுக்கும் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்க மக்களே. நீங்க சொல்லுங்க, சொல்ல வந்தீங்களே. இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன், துப்பாள கறின்னு ஒன்று உண்டு. அது மீன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாப்பிட, ஆனால் அப்படி ஒரு டேஸ்டாக வரும் கறி. 2 எனக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தம்பி பண்ணியாச்சுன்னா அவ்வளோ டேஸ்டாக வரும். இங்கே பக்கத்தில் இருந்தால் சாப்பிட்டா சொல்லியிருப்பேன், இங்கே பக்கத்தில் இல்லை. தேங்க்ஸ்.